பெற்றதாயே நாவில் நின்று பேசும் அம்மா. எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு மெய்வழியும் இஸ்லாமும். அளவற்ற அருளாடும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய நமது மணக்குள நாயகம் ஷெய்குல் முர்சதனா காமில் நாயகம் சாலை ஆண்டவர்கள் துணை கொண்டு இங்கே நம் சபையை அலங்கரித்து கொண்டிருக்கும் அனந்தாதி தேவர்கள் அவர்களுக்கும் என் முதற்கண் நமஸ்காரத்தை தெரிந்து கொள்கிறேன். இங்கு நம் சபையை யதார்த்த நன்மனத்திற்கும் என்னுடைய நமஸ்காரத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி நம் மந்திரங்கள் மூல மந்திரங்கள் நம்ம ஆண்டவர்கள் எடுத்து வச்சிருக்க போல எல்லா மதத்திற்கும் ஒரு அஷ்டாட்சரம், களிமா, பஞ்சாட்சரம் அப்படி என்று எடுத்துருக்கு. இஸ்லாத்தில் களிமா என்பதற்கு 5 களிமாக்கள் கொண்டது ஒரு பொருள். அதை ஆண்டவங்க ஒரு காப்பாவும் தெரியப்படுத்தியிருக்காங்க. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். களிமா வேணும் பேரும் முத்தொன்று இலங்கியே காணுதின் சாணுக்குள்ளே காணுவிந்து வீணில் கூடவே வந்து கருக்கூடகத்துக்குள்ளே அதை கண்டவர்தான் மோமின் தேகம் மண் தீண்டல் ஹராம் என்றது வேதம் எனக்கது உரைத்ததுவே வேதம் ஆதம்பாதம் நீரை நாதக. அப்படி களிமா என்ற பொருளை வாயால் சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று எந்த வேதமும் குறிப்பிடவில்லை. களிமா பொருளை அறிய வேண்டும் என்று தான் இருக்கிறது. களிமா 5 விதமாக பிரிக்கிறாங்க. முதல் களிமா தையீப் என்றும், 2வது களிமா ஷஹாதத் என்றும், 3வது களிமா தம்ஜீத் என்றும், 4வது களிமா தௌஹீத் என்றும், 5வது களிமா ரத்துல் குஃபூர் என்றும் பிரித்திருக்கிறார்கள். இதில் முக்கியமாக முதல் களிமாவும் 2வது களிமாவும் பார்க்கும்போது 2வது களிமா ஷஹாதத். இப்படி ஷஹாதத் என்று சொல்லிக்கிறதுனா, அதாவது அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வா அஷஹது லா ஷரீக லஹு அஷஹது அன்ன முஹம்மதன் ரசூலஹு வா ரசூலஹு அப்படின்னு இருக்கு. அப்தஹு ரசூலு. அதாவது ஷஹாதத் என்றால் சாட்சி கூறுகிறேன் என்று இந்த இடத்துல சொல்கிறாங்க. சாட்சி என்றால் நம்ம உலக மாதிரி அத்தனை பொதுவாக கோர்ட்லலாம் பார்ப்போம். சாட்சி என்றால் பார்க்க வேண்டும். கண்ணால் பார்த்தால்தான் சாட்சி. அதை கண்டவர் தான் தேகம் மோமின் மண் தீண்டல் ஹராம் என்றது வேதம் என்று சொல்லிக்கிறார். அதை பட்டார்த்தமாக சொல்கிறாங்க. நிச்சயமாக பார்க்காம எதையும் சொல்லக்கூடாது. முதல்ல இதிலே எல்லாம் அடிபட்டு போகுது. ஷஹாதத்தை காண வேண்டும், கண்ணால் காண வேண்டும். வாயால் சொல்லிட்டா வாயிற் சொன்ன மந்திரங்கள் வாய் செத்த பின்னே வஞ்சக யமனுக்கு இவன் பதில் சொல்லுவான் என்று சொல்கிறார். நம்ம ஆண்டவங்க அவங்க தெள்ள தெளிவாக அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இன்னும் சொல்ல போனாக்கா பிஸ்மில் குரம் என்ற வேதத்தில் தக்கலை பீர் முகமது ஒளிவுல்லா அவர்கள் ஒரு தெள்ள தெளிவாக சொல்லிக்கிறாங்க. அதாவது முதல்ல அந்த களிமா என்ற பொருளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அந்த 2வது களிமா ஷஹாதத்துக்கு பொருள் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். வணக்கத்துறைவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை யாருமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். சாட்சி என்றான்றது முதல்ல உங்களுக்கு சொன்ன, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. பார்க்கணும், கண்ணால் பார்க்கணும். என்ன வலது பக்கம் அடிச்சியா? ஆமாம். இடது பக்கம் அடிச்சியானா உடனே மாறிவிடுவாங்க. அதை மாற்றி கிராஸ் ஆகிங்களை கூட கோர்ட்டில் மாற்றி உடனே கேஸே மாற்றி விடுவாங்க. ஆனால் பார்க்க வேண்டும் என்று தான் இருக்குது. மேலும் உறுதியாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடியாராகவும் திருத்தூதராகவும் உள்ளார் என சாட்சி கூறுகிறேன். 2 இடத்துல பாருங்கள், சாட்சி கூறுகிறேன் சாட்சி கூறுகிறேன். அப்போ என்ன பொய்யாவா இருக்கும்? அது
தக்கலை பீமர்ல ஒரு பாடலாக அது அவங்க நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு சின்ன காப்பு. திருடவழு வில்லாரும் தெளிந்த ஒளியாக திறந்த ஒளியாக திருக்களிமா தெளிவாக தீனவர்க்கே உரைத்தான். ஆராய்ந்து நினைவுடைய நிலையை அறிவீரே, அறிவுக்குள்ளே அறிவான அறிவை அறிவீரே. பராபரந்தனிலே பஞ்சவண்ணமாகி வேறு தூராய் மூலத்தை இதழ் வித்தை அறிவீரே. தீனவருக்கு தீனவரே மிசுலாத்தின் செய்தி அறிவீரே. திருக்களிமான் அருநான்கு எழுத்தை அறிவீரே. இதன் பொருள் என்னன்னாக்கா, எல்லாம் இந்த களிமாவை பற்றி தான் சொல்லுது. அதை அறிய வேண்டும் என்று தான் பல வகையில் பல பல ரூபங்களில் சொல்கிறாங்க. ஒரே வாசகத்தை சொல்லிகிட்டு இருந்தா, இன்றைக்கி நமக்கு 4 வேதங்கள் இறக்கி இருக்காங்க ஆண்டவங்கன்னாக்கா, ஒன்றையே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நமக்கு புரிஞ்சிருக்குமா? இன்றைக்கி காலையில் சொல்கிறத மதியம் சொல்ல மாட்டாங்க, மதியம் சொல்கிறத நாளைக்கு சொல்ல மாட்டாங்க. அவரவர்களுக்கு ருசிக்கிற மாதிரி எல்லாரும் திகட்டாமல் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு சுவை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எப்படி நமக்கு ஆண்டவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதுக்கு பொருள் என்னன்னாக்கா, இப்போ நான் படித்த காப்புக்கு பொருள், என் பொருட்களை திருட வகை தெரியாத பேத ஜனங்களே, என்ன தவங்கள் செய்த போதைக்கும் அவர்கள் ஒரு காலமும் ஒளித்தனம் அடைய முடியாது என்று சொன்னான். ஆனபடியால் களிமாவை அறிந்து அதன் கருத்தை ஆராய்ந்து அதன் உள்ளுணர்ந்த நாதனை காண வேண்டியது. இன்னும் ஞானமான முறையை ஆலோசனை என்னும் ஆசனத்தை தருப்படுத்தி தன் நினைவில் நிலையாகிய மூலஸ்தானத்தை அறிய வேண்டும். உலகத்தில் வெளிரங்கமாக நடத்துகிற அறிவுக்குள்ளே ஒரு உள்ளரங்கமான அறிவிருக்கிறது. அதை அந்த இரகசியமானதை அறிய வேண்டும். பராபரம் என்கின்ற ஒன்று இரவு பகல் இல்லாத ஸ்தலத்தில் 5 வர்ணத்தில் ஒரு மரமானது வேர் தூராகவும் இலை தடையாகவும் பூத்தி விரிந்து நிற்கிறது. அதனுடைய அடிமுடியாக வித்து என்னதென்று அறிய வேண்டியது. பிஸ்மில்லா என்பது எங்கிருந்து உற்பத்தியானது, அது எது என்று பகுத்தறிய வேண்டியது. களிமாவில் உள்ள 24 அச்சரங்களை ஒவ்வொன்றாய் பிரித்து அறிய வேண்டியது என்று இதற்கு பொருளாகிறது. அப்படியே அறிய வேண்டியது சும்மா மேலாக போகணும். நான் பாட்டு சொல்லிட்டு இருந்தேன் களிமான பொருள் சொன்ன டக்குன்னு தெரிஞ்சிருமானா இல்லை. அதை ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு விதமாக நுணுகி அதை உள்ளரங்கமான ரகசியத்தை அறிய வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. அதை பட்டினத்தார் கூட ஒரு இடத்துல சொல்கிறாங்க, காலன் வரும் முன்னே கண் பஞ்சு அடைய முன்னே பால் உன் கடைவாய் படுமுன்னே மேல் உழுந்தே உற்றார் அழுமுன்னே ஊரார் சுடமுன்னே குற்றாலன் தனையை கேடவா. எதுக்கு அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, எல்லாம் அந்த சாவு தான். அந்த சாவுக்கு முன்னால் சாவு பழகணுன்றத வித்தையை ஆண்டவங்க சொல்லி மௌத்து அன்த ஹப்லா அன்த மௌத்து என்று சொன்னது அதுக்காக தான். சாவுக்கு முன்னால் சாவி பழகக்கூடிய வித்தையை கற்றுக் கொடுக்குற ஸ்தலம் இன்றும் இருந்துக்கிட்டு. அருணகிரிதாரர் இக்கடத்தை விட்டு அக்கடத்துள் ஆக்கி இப்படிக்கு மோட்சம் அருவாய் என்று சொன்னதையும் இதுதான். இந்த தேகம் உள்ளே போயினாக்கா எப்படி உள்ளே போகுதுன்றது நம்ம கூட படத்தில் மாற பொழந்து காமிச்சாங்க. உள்ளார இருதயம்லாம் இருக்குதுன்ற மாதிரிலாம் நிறையா பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இதை தத்ரூபமாக நேரடியாக கொண்டு போய் காமிச்சு அழைச்சி கொண்டாந்து விட்டவர்களுக்கு சாட்சி ரூபமாக இன்றைக்கி அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கி அது கண்கொள்ளா காட்சி. அந்த வேகத்தில் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் இது இந்த சபையில் சொல்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க ஆண்டவங்க. நம்ம தேகத்தில் 4 தேகங்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அது நம்ம ஒன்றே மேலே இருக்கிற தேகத்தை மட்டும் தான் பார்த்துருப்போம். ஆண்டவங்க அதை தெளிவாக 4 தேகத்தையும் அதை காமில் நாயகம் ஷைகுல் முர்சனா சாலை ஆண்டவர்கள் அல்லாஹ் ரசூல் என்னும் நிஜமான அச்சப்பாட்டினை உடைய கூட்டாளர்கள் என்று தெரிந்து கொண்ட பின்
அவர்கள் செய்து வைக்கப்பெறும் பைத்துகளின் 4, இவர்களுக்கு செய்து வைக்கப்பெறும் பைத்துகளின் 4 என்னவென்றால், இப்போ அது ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் உங்கள்கிட்ட, எப்படி அவங்க செஞ்சு வைக்கிறாங்கன்றது. இல்முல் யகைன், வழிபிடித்து வரும் முரீதன்களுக்கு தூளத்தை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் ஆதி தளத்தில் வாஜிபுல் உஜூது தோண மஹமூதா என்னும் ஸ்தலத்தில் கூட்டிக் கொண்டு போய் வைக்கப்படும். ஃபஸ்ட்டு ஒரு தேகத்தில் தாண்டியாச்சு. முரீதின்கள் மொய்மல குற்றமாகிய நப்ஷே ஷைத்தானியா மாறுபட அந்தரங்க ஜீவக்கலை இருப்பாகிய அஜபை என்னும் உஜுது நடையை கல்பெனும் அரியாசனத்தில் தனக்கு புலப்படும் எழும்பி தன்னை அறியும் தவமுடையை ஆழமிதாதில் சூக்குமதேகத்தில் கைப்பற்றும்படிக்கு மும்கினில் யகைன் என்னும் மும்கினில் யக்ஷிஜ் என்னும் உஜித் என்னும் தளத்தில் செய்து வைக்கப்படும். 3வது அந்த அவத்திலிருந்து மௌத்து ஹப்ல அந்த மௌத்துக்கு முன் மௌத்தாகி பழகும் தவத்தில் நின்று தூலதேகத்தை விட்டு காரணதேக துறவியல் போக்குவரத்து பெற்று வாசி தன் வசப்பட மாவுல் ஹயாத் என்னும் அமிர்த ஊற்று எழும்படியாய் ஆழம் மலக்கூத்தில் வகதானிய புயலாகிய வேர்மேலும் பணர்கீழுமாக நின்று விளங்கும் சிதத்துல் முந்தஹாவென்னும் விருட்சத்தின் அடிநிழலில் மாறா சோங்குடைய அருங்காரண உஜிதென்னும் செய்து வைக்கப்படும். நாளுக்கு மகா காரண உபதேசம். ஹக்கினிடத்தில் அன்பெனும் யக்கீன் தரிப்பாடாகி நிலைத்து ஒன்றுபடுவதே இரவு பகலில்லா எல்லையற்ற பரம ரகசியமாக சலாமத்தெனும் சாந்தியில் பொருந்த நூரை சிறியில் செய்து வைக்கணும். இப்படி 4 தேகத்துக்குள்ளாரையும் பைய கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கொண்டு போகிறாங்க. அந்த தஜல்லியத்தை கண்டவர்கள் நம் சபையில் அனந்தாய தேவர்கள். இதுதான் ஜோதி ஒளிமயம் ஆகி ஆக்கப்படுறதில்லை, ஆக்கிறதும் ஆகிறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஆகி என்று சொன்னார்கள். அருட்பால ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, விறகில் தீனன் பாலில் படும் நெய் போல் மறைந்துள்ளான் மாமணி ஜோதியான். அவனுக்கு உறவுக்கோள் நட்டு உணர்வு என்ற கயிற்றால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. ஆமாம், அதாவது ஜோதியாகப்பட்டதும் இறைவனாகப்பட்டதும் எப்படி மறைந்திருக்குதுன்றதை தெள்ள தெளிவாக அதில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். விறகுல எப்படி தீ இருக்குதோ, பால் நெய் இதில் எப்படி ஒரு மறைந்து இருக்குதுன்றத, அதுக்கு உறவுகோள் நடமா. உறவுகோள் நட்டுன்றாக உறவு மாமச்சா அப்படின்ற உறவு நம்ம இறைவன்கிட்ட கசிஞ்சு உருகும்போது முருகன்னு கடைஞ்சிட்டேன்னு சொல்லிடலாம். முருக வாங்கி கடையே அப்புறம் முன்னிற்குன்னு சொல்கிறான். அப்போ இதெல்லாம் என்ன, அவங்க உணர்ந்து தெரிஞ்சதுனால தானே சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் கனிந்துருங்கி தான் இறைவனை காண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது இதை குர்ஆன் ஷரீஃபில் ஒரு இடத்துல நம்ம ரசூல்லா அவர்கள், நான் பிடரின் நரம்பை விட மிக சமீபமாக இருக்கிறேன், சூரா 50 ஆயத்து 16 சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க அரபியில், நகனு அகர்பு மின் ஹுப்லில் வரீத் அப்படின்றாங்க. அப்படின்னாக்கா நான் பிடரி நரம்பை விட மிக சமீபமாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த ஆயத்தை சொல்லி இருக்கிறாங்க. நம்ம சாலையம்பதியில் நடக்கும் அதிசயங்களையும் ஒரு சில இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறாங்க. சீர் என்னும் குழல் ஊதப்படும் நாளில் ஆட்சி அல்லாஹ்வுடையதாக இருக்கும், சூரா 6 ஆயத்து 73 சொல்கிறாங்க. இன்னும் குழல் ஊதப்படும் நாள் எச்சரிக்கப்பட்ட நாளாகும், அது சூரா 50 ஆயத்து 20 சொல்லுவாங்க.
இப்படி பெரியோர்கள் எப்படி வருவாங்க அப்படின்றதையும் ஒரு இடத்துல சொல்கிறாங்க. அதை சூறா 6 1130 ஜின் என்னும் மனித கூட்டத்தின் என்னுடைய வசங்களை உங்களுக்கு விளக்கி காண்பித்து உங்களுக்கு இந்த மறுமை நாளின் சந்திப்பை, இந்த மரணமில்லா பெருவாய் தான் பற்றி உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற தூதர்கள் உங்களிடத்திலிருந்தே உங்களிடம் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான். அப்போ அவுலியாக்கள் அம்பியாக்கள் இவர்களுடைய எப்படி இருப்பால இவங்களுக்கு இது நம்ம செய்து கொண்டிருக்கிற வழி ஞானப்பாதை, சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லுவாங்க. இது இஸ்லாத்தில் ஷரியத்து ஹக்கீகத்து மஹரிபத்துன்னு சொல்கிறாங்க. நம்ம பாதை மஹரிபா வழியை பின்பற்றி நடக்கிறவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்றதுக்கு நமக்குன்னு ஒரு அடையாளம், நமக்குன்னு வணக்கம் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் எல்லாம் பட்ட அர்த்தமாக ஒன்றுலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாம் தான் அதை பெரட்டி பார்க்குறதில்ல. வளைஞ்சு இருக்கிற எழுத்தை நம்ம படிச்சுக்கிட்டு வெறும் அர்த்தம் தெரியாமலே போயிட்டுருக்கிறது தான் செயலாக தான் இருக்குது. நம்ம ஷைகுல் முர்சதா சாலை ஆண்டவர் அவர்கள் தெள்ள தெளிவாக பாருங்கள், இதை கோடிமானுக்கு இருந்தாலும் அணுவும் சிதறாதின் மை ஆன ஹயாத்து மையை யானூரி யானன்மைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மையை சாதாரண வெள்ளிக்கிழமை அது வரும். நான் இதை தவறாக சொல்கிறேன், தயவுசெய்து முகமது குளத்தில் யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம். அது மாதிரி செய்வாங்க, அதை வச்சு நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. வெள்ளிக்கிழமை மட்டும் கண்ணில் ஒரு சுருமான்னு சொல்லுவாங்க, அதை விட்டுக்கிட்டு தொழுகி போவாங்க. அதை 10 பேர் கொடுத்தா குறைஞ்சி போடும். கோடி மனுக்கு இருந்தாலும் அணுவும் சிதறாதன் சிமிழின்மை ஆன ஹயாத்திமையை யானூரி யானன்மை சொன்னான். அப்போ எந்த தூரத்தில் இருந்தாலும் டக்குன்னு பளிச்சுன்னு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த என்ன இந்த சரியை கிரியை யோகம் ஞானம்ன்றது ஞான பாதை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் இருக்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ரொம்ப எளிய நடையில் இருக்கிறது அதுதான். அல்லாவின் கட்டளையிலும் ரசூலுல்லாஹ் அவர்களின் போதனைகளையும் சிறமேற்கொண்டு தீன் என்னும் மார்க்க நெறியில் நடந்து ஷரியத்து தரியத்து ஹக்கீகத் என்னும் மஞ்சில்களை படிப்படியாக நடந்து இறுதியில் மஹரிபத் என்னும் சாசுபத பேரின்ப வீட்டை அடைந்து நித்திய ஜீவனை பெற்றவர்களே அல்லாவின் அவுலியாக்கள் என்று சொல்கிறார்கள். இது எந்த தரிகாவாக இருக்கட்டும், எந்த ஒரு ஒரு பொருளாக இருக்கட்டும், அதை நம்ம சொல்கிறத கேட்டுக்கிறது தான் அந்த 4 வழிக்குள்ள ஷார்ட்டாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இது யார் சொல்கிறா? இது தற்கால பேர்முக ஒளியில் தான் சொல்கிறாங்க, மஹரிபத்து மாலையில் சொல்கிறாங்க. முதல்ல நம்ம குருகொண்டல் நம்மளுக்கு குருகுலதேவம் காமில் ஷைகு நாயகம் நம்ம ஆண்டவர் அவர்கள் தற்கல பேர்முக ஒளிவிழாவோட மஹரிபத்து மாலையை படித்ததாக நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவாகிறது ஷரியத்தாக இருக்குமா. இன்னும் இல்லல்லாஹ் என்பது ஹக்கீகத்தாக இருக்கும், ஹூ என்பது மஹரிபத்தாக இருக்கும். இவைகள் ஒவ்வொன்றையும் நினைவில் நிறைத்து பழகி யாகுவுடன் மீமையும் நிலைக்க செய்வது இஹைதத்தாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இதை சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் ஷரியத்துங்க. வேறு அதான் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, எந்த தௌஹீதாகிலும் சரி, எந்த மதத்தோட தௌஹீதாகிலும் சரி, எந்த இதை சொல்ல கேட்டுக்கொள்வது ஷரியத்தை சேர்கிறது. அந்த கேட்ட வசனங்களை தெரிந்து ஆராய்வது தரிகத்தில் சேர்வது, சரியை கிரிகை, அதையே உறுதிப்படுத்தி அமல் செய்கிறது ஹக்கீகத்தில் சேர்கிறது. நல்லா கவனிக்க, இந்த இடத்த ஒரே ஒரு வாசகம்தான், அதே சரிகை கிரிகை யோகம் ஞானம் என்று வந்துடுது. அதையே சந்தேகமற உணர்ந்து ஒன்றுபடுவது தாங்க மஹரிபத்து. அது மாதிரி ஒன்றுபட்டவர்கள் தான் நம்ம அனந்தாய தேவர்கள் அனைவர்களும் அந்த மஹரிபா பாதையை நடந்து போக முடியும். இதை தான் சரிகை கிரிகை யோகம் ஞானம். ரொம்ப சிரமமான வழியாக தெரியுது, இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள்.
திருக்குரானில் தோற்றுவாய் என்று அழைக்கப்படுகிற முதல் சூரா, அல்லாவின் பாதையில் இருப்பவர்களை இறந்து விட்டார்கள் என்று நீங்கள் கூற வேண்டாம், மாறாக அவர்கள் உயிருடன் உள்ளார்கள் என்று அதனை உணர்ந்து கொள்ளுங்கள். சூரா 2 1154 சொல்கிறாங்க. இறைத்தூதர் மீது வேதம் இறக்கப்பட்டதும் செவியேற்றால் உண்மையை அல்லாவின் நம்பிக்கையாளர்கள் உணர்ந்து கொண்ட காரணத்தால் அவர்கள் கண்கள் கண்ணீர் வடிப்பதை காண்பீர்கள். சூரா 5 1083 சொல்லுவோம். அல் மாய்தா என்ற கட்டத்தில் சொல்கிறாங்க. இன்றைக்கே நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு காப்பு சொல்லும் போதும் தோத்திரங்கள் சொல்லும் போதும் நம்ம சன்னிதானத்திலையும் சரி ஒன்றும்ல இரவு நம்ம எப்படி சேர்ந்தீங்க அப்படின்றத சொல்லும்போதே அதை ஆரம்பிக்கும் போதே உடலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எதையுமே சொல்ல முடியல. அது மாதிரி செவி ஏற்றாலே இந்த மாதிரி இருக்குன்றதை அன்றைக்கே சொல்லி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சாலையம்பதியில் அன்றாடம் தொழுகை அனுஷ்டானங்கள் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு அதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அல்லாவின் நல்லடியார்கள் இரவில் சிறிது நேரம்தான் தூங்குகிறார்கள். சூரா 51 14 சொல்கிறாங்க. இரவிலும் பகலும் அவர்கள் தஸ்பீ துதி செய்து கொண்டிருப்பார்கள். சூரா 20 சொல்கிறாங்க. அதாவது வணக்கங்கள்லேயும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு முறையான நாம் அமைத்துள்ளோம் அப்படின்றது சொல்கிறாங்க. இஸ்லாத்தில் எப்படி 5 வேளை தொழுகை இருக்கோ அதே மாதிரி நம்ம சாலையம்பதியில் நம்ம ஆண்டவர்கள் அவர்கள் ஃபஜரு, லுஹுரு, அசர், மஹ்ரிப், இஷா என்று செய்கிறார்கள். ஆனால் தஹஜ்ஜத் தொழுகை என்றது வெளிரங்கத்தில் இஸ்லாத்தில் 30 நாளும் நோன்பு வைக்கும் காலங்களில் தொடர்ந்து குர்ஆன் 30 ஜூதும் ஓதுறாங்க. உண்மை தானே? ஆனால் தஹஜ்ஜத் தொழுகை செய்கிறாங்க. செயலுள்ள ஒரு இடம் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் ஆண் பெண்ணுங்க அடங்கலாம் யாருமே தஹஜ்ஜத் தொழுகை முடிக்காமல் யாரும் தூங்குறதில்ல. அதான் 12 மணி வணக்கம். 12 மணி மட்டும் இல்லை, 12 to 2, 2 to 4, 4 to 6 தொடர்ந்து இறைவனுடைய ஆலயத்தில் மணி ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கும். எப்படி கிருஷ்ணால்டி வேதம் சொல்கிற மாதிரி இன்றைக்கி நடந்துக்கிட்டே இருக்குது. செயலுடைய வாசங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்க இடம். ஒருவன் பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டு பாவ மன்னிப்பு கிடைத்துவிடும் என்று குருட்டு நம்பிக்கை வைத்திருப்பானாகில் அவனே மகா அறிவினன் என்று இமாம் கசாலி ஒரு இடத்துல சொல்கிறாங்க. அன்னாட நோன்பு நோக்குறோம், செய்கிறோம், தொழுகிறோம், எல்லாம் எனக்கு கிடைச்சிடும். குருட்டு நம்பிக்கைன்னா எல்லாத்தையும் அறிஞ்சவன் தான் ஏமன். வேற இப்லீஸ் ஆனப்பட்டவன் இறைவனால் புறக்கணிக்கப்பட்டான். நான் நெருப்பால் படைச்சவனை நான் வணங்க மாட்டேன்னு சொல்லி இறைவனுக்கு புறம்பா போனவன் தான் இப்லீஸ். வேறு யாரும் கிடையாது. நம்மளோட ரதகஜ துராதிபதியான 4 வகை சேனை படைச்சவனாக இருந்தாலும் அப்போது இது எனக்கு செய்கிற எனக்கு இது வந்துடும் நினைக்கிறாங்களா? அது இல்லை. அதான் இது எல்லாருக்கும் நமக்கு மட்டும் தானா? அப்படி இல்லை. ஆண்டவங்க நம்ம எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட எந்த நிட நாட்டம். அதுக்கு தான் சங்கல்பத்தில் கூட கடைசி வரல, யதார்த்த நன்மனத்தில் யாராக இருந்தாலும் சேர்ந்து ஆகிக் கொள்வதற்கு ஆண்டவர்களுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம பரம்பரை யமனை மயக்கிற ஒரு பரம்பரையாக நம்ம ஆண்டவங்க வச்சுருக்காங்க. எங்கள் பரம்பரையா யமனை மயக்குமைகா, எங்கள் குல புலமை எல்லாம் தெரிவளமை, எங்கும் எங்கட்கு துணை யானூரியா நன்மை, யாமுரு சத்யா பீரே யா காதிர் யா ஒளியே,
யா ஷைഖு யா நூரி யா ஜமானா யா குத்துபே யா கௌதுல் ஆலமினே யா முஹையத்தீனி இயற்கையில் ஏதுமில்லா யா ஆஷிக்கானவரே மார்க்க நன்னாதருக்கு வான்பொருளை ஈந்தவரே காக்கும் பூரணமுணர்ந்தோ நல்லவர்க்கும் அருளாமீன். காலல்லாஹு தாலா அல் உள்ளஹு வர் ரசூல ஃபா இன்த வல்லௌபா வா இன்னல்லாஹு லாயு ஹுப்பில் காஃபிரின். இந்த கருத்தின்படி அல்லாஹு தாலாவையும் அவனுடைய ரசூலையும் ஹுப்பு வைத்து ஒவ்வொருவும் இதை வையகத்தில் பரவச் செய்ய கடமை பூண்டவர்களே. இப்புண்ணிய கைங்கரத்தை பரவச் செய்பவர்கள் திட்டமாக பெரிய தர்மங்களை செய்த புண்ணியசாலிகளே. இதனை நல்ல மனம் கொண்டு பலமுறை படிப்போரும் பலனடைவார்கள். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இதை நம்ம ஆண்டவர் அவர்கள் திருவாய் மலர்ந்துள்ளார்கள். முத்திப்பேரை மீண்டும் தொடரும். மேவலை சிராஜுதேன் அனந்தர் இஸ்லாமும் மெய்வழியும். இதே பகிரங்கமாக இஸ்லாமும் மெய்வழியும் சைவமும் வைணமும் எல்லாம் ஒன்று அப்படின்னு பேசியிருந்தார் உடனே எல்லாம் காப்பரன் இருப்பாங்க அவரை. ஏன்னா அவ்வளோ ஒரு தீவிரமான மதப்பற்றுடையவர்கள். அவர் இன்றைக்கி இஸ்லாம் என்ன, மெய்வழின்னு என்ன, சைவம்னு என்ன, எல்லாம் ஒன்று தான் என்று அவர் தெரிந்தவள மிக அற்புதமாக எடுத்து உரைத்தார். ஏனென்றால் ஆண்டவர்களே தங்களுடைய மான்மியத்தில் திக்கலாம் புகழும் மக்கமான் நகரின் கண் எழுந்தருளிய புனித கோமள நான் மறையரசு நீங்கா நன்னிலத்து வேந்தராகிய நம்ம மனுக்குலநாயகம் முகம்மது சல் ஆலநபியவர்கள். என்ன அற்புதமான வார்த்தை, என்ன அழகு! அப்படி அடமொழி கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அது அந்த நூலில் குருமணி மாலை என்ற ஒரு நூல் நம்ம பாடல் பாசுவை இறக்கியிருக்காங்க. நாயகன் அவங்க தவிர இங்கே மெக்காவுக்கு சென்று இதில் எவ்வளோ பெரிய ஒற்றுமை இருக்குது. மகதி அலை இஸ்லாம் அவர்கள் வெளியாகுவார்கள் என்றும் அவர்கள் குறிப்பிடுறார்கள். ஆக இஸ்லாம் மெய்வழி எப்படி பிரிக்க முடியும்? ஏனென்றால் அந்த வகையில் நமது இஸ்லாம் பிரிவர்கள் ஆண்டவருடைய அந்த தெய்வ ஆன்மீகத்தில் மிக பற்றுவராக இருக்கார். ஒரு ஆபீசர் அவர் மாறுதலாகி புதுக்கோட்டை வந்துட்டார். அவர் ஒரு போஸ்டல் இருந்தவர். அவர் ஒரு சம்பவத்துக்காக சொல்கிறேன். மெய்வழி சால்னு போட்டிருக்கேன், அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம், அங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது, ஒரு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க ஆஃபீஸில். இவர் போஸ்டல் சூப்பரண்டன்ற ரீதியில் இன்ஸ்பெக்ஷன் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறனால இன்ஸ்பெக்ஷன் போர்டுன்ட்டார். போஸ்டல் சூப்பரண்ட் வராருனாங்கன்னா நம்ம இங்கே எல்லோரும் போஸ்ட் ஆஃபீஸ் தயாராக இருந்தோம், இன்ஸ்பெக்ஷன் தயாராக இருந்தோம். வந்தார், இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சது. ஆண்டவங்களை பார்க்கணுமே கேட்கணுமே, சரி வாங்க போகலாம், அதுக்கு பழம் எதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னா எல்லாம் தயார் பண்ணி கொடுத்தோம். ஆண்டவனுக்கு முன்னாடி தரிசனைக்கு போனார். நாங்கள்லாம் இப்போ இருக்கிறோம். தாம்பாளத்தை வச்சு தரிசனம் பண்ணார். அவர் தொப்பி போட்டிருக்காரு. உடனே பிரசாதத்தை எடுத்து ஆண்டவங்க தங்கள் திருக்கரம் கொண்டு கொடுத்தாங்க. இப்படி ஒத்த கையை நீட்டினார். துலுக்கந்தானே. நாங்கள் இது சம்பவத்துக்காக சொல்கிறேன். இது அவரே சொன்னது, நான் சொல்லலை, அவரே சொன்னார். துலுக்கந்தானே. நாங்கள் இது யார் சொல்ல முடியும்? யாராலும் சொல்ல முடியுமா? சர்வாதி கர்த்தர் அவர்கள் தான் சொல்ல முடியும். சகல மதங்களை தன் கைவசப்படுத்தவரால் சொல்ல முடியும். வேறு எந்த மதத்தை சொல்ல முடியுமா? அதான் அதில் ஆச்சரியம். அப்புறம் சபையில் சேர்ந்தார், எல்லாம் பெற்றார். எல்லாம் பெற்றவனால அந்த உபதேசம் பெற்ற அந்த இரவே மறுநாள் இரவு பேசுகிறார்.
நான் ஒரு ஜோசியன், இருந்தாலும் இன்னொரு பிராமண குலத்தில் ஜோதிடர்கிட்ட போய் எனக்கு ஞானம் கிடைக்குமா அப்படின்னு அவரை அனலைஸ் பண்ண சொன்னேன். என்னோடய ஜாதகத்தை அவர் நீண்ட நேரம் அனலைஸ் பண்ணிவிட்டு, உனக்கு கிடைக்கும், நீ ஒரு இடத்துக்கு போவ, அந்த இடத்துல உன்னுடைய மேட்டிமை அடங்கும், அந்த இடத்துல ஞானம் இருக்கிறது என்று குறிப்பிட்டாங்களாம். அப்போ அதுவேளை அவர் சொன்னது தெரியாராம். இங்கே ஆண்டவங்க இப்படி சொன்ன உடனே அப்போ தான் அது அவரே சொன்னார். அப்போது அதுக்குரிய ஏன் சொல்கிறேன்னா, அதுக்குரிய வித்து, இந்த தெய்வீகத்துக்கு வரக்கூடிய வித்துக்கள், அந்த இஸ்லாம் குலத்திலிருந்து வரக்கூடிய வித்துக்கள் வந்தே தீரும். ஏன்னா சாரஜுதின்னு பேரை வச்சுக்கிட்டு தைரியமாக உலாவுற, இங்கே உலாவ முடியுமா? அந்த தைரியமுள்ள வித்துக்கள் தான் இங்கே வர முடியும். என்றால் அப்படிப்பட்ட வீரமுள்ள மதம். அந்த நபிகள் நாய அவர்களுக்கு இங்கே தமிழ்நாட்டிலிருந்து தான் குரு பெருமானாக போனாங்க. கலைக்கோட்டுமணின்னு பேர் அவர்கள் பேர் கலைக்கோட்டுமணி, ஆச்சாரிய குலத்தில் அவதரித்தவர்கள். அங்கே கை போட்டாங்க. அப்படிப்பட்ட ஒற்றுமை. அதான் இன்னும் கூட அந்த ஆச்சாரிய குலத்தில் திருகாணி போட்டால் எல்லாருமே இப்படி சுற்றுவோம், அவங்கள மட்டும் இப்படி திருப்பாங்க, காதல் திருகாணி மட்டும். அதில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அரபி எழுத்துக்கள் நம்மலாம் இப்படி எழுதுவோம், அந்த அரபி எழுத்துக்கு மட்டும் அந்த பக்கம் இருந்து வரும். ஆச்சாரிய குலத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் அப்பன்புள்ள உறவு என்று சொல்வார்கள். இந்த ரகசியம் எதை வைத்து? அந்த குரு பெருமான் கை போட்டார்களே அந்த குலத்தில். இப்படியெல்லாம் ஒரு ஒற்றுமை நிலவுகிறது. அந்த வகையில் சிராஜுதீன் ஏதோ அங்கங்கே பொறுக்கெடுத்து சில விஷயங்கள் நமக்கு தெரியும்படி செய்தார். தற்கலை பீர் முகமது ஒலியுல்லா அவர்களின் தீர்க்க தரிசனம். கெஞ்ச வைத்த சுக்கூரிலே வெகு கிருபையாகிய நாயனே, கெஞ்ச வைத்த சுக்கூரிலே வெகு கிருபையாகிய நாயனே, கேள்வி என்றதை லேசதென்றுனை கேளிலாதொரு நாளிலும் அஞ்சியுன்னை வணங்கினேன் அபு சாலிஹின்றருள் காதிரி, அந்த நேர்மையில் ஆக்கினேன் அது தொந்தமானதும் யாகுவே. மூவட்டாகிய மூலமந்திரம் முன்னை சன்னனன் நாவினால் மூர்க்கமாகிய வேற்பிலே தொழில் ஊக்கமாகிய தூக்கமே, யௌவி வெட்ட வெளிக்குள்ளே சுழி தாடி நின்ற கண்ணாடியில் எந்த நேரமும் அந்த யாசினை தொந்தமாய் தரிசித்த பின் அவ்வல்லாகிரும் அஹதுமாயொரு ஆண் பிள்ளை சிங்கம் ஆண்டவர், அன்பியாக்களின் முன்பதானவர் அன்று தந்த விலாசமே. திங்கள் ஒரு கையும் சுருதி ஒரு கையும் செங்கால் சங்கு வளைகளும்